மல்லிகா, பிள்ளை எப்படிட்டு இருக்கா? நல்லா இருக்காளா? ஏக்கா நல்லா இருக்காக்கா. பேரம் மறந்துருக்கா? அம்மா காளியாத்தா மாரியாத்தா ரொம்ப நன்றி. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுத்துட்டே. அவைய மாமியாக்காரி தான் ஒரே ஆட்டமாக ஆடிட்டு நடந்தா ஆம்பளை பையன் வேணும் ஆம்பளை பையன் வேணும்னு. இப்போ மாதிரி அவளுக்கு நிறைவா இருக்கட்டும். பிள்ளை எப்படிட்டு இருக்கா? நல்லா இருக்காளா? கண்ணு முடிச்சு பேசுதாளா? ஏக்கா நல்லா இருக்காக்கா. ரத்தம் தான் கொஞ்சம் கம்மின்னு சொன்னாவே ரத்தம் ஏறிட்டு இருக்கு. நல்லா இருக்கா பிள்ளை, பேசலாம் செய்தாக்கா. சுகப்பிரசவம் தாங்க்கா. சுகப்பிரசவமா? நல்லது மக்களே, நல்லது. இல்லைன்னு என்ன எப்படி பார்த்தாலும் முதுகு வலிலாம் வரத்தான் செய்யுது. ஆனால் சொல்லுதாவ இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி பிள்ளை எடுத்தா கை கால் வலி முதுகு வலிலாம் வந்துடுது அப்படி இப்படிங்காவ. அதுக்கு பயந்தானே. மற்றபடி சுகப்பிரசவமாக இருந்தேன்னா ஆப்ரேஷன் இருந்தேன்னா எல்லாம் வலி தானே மக்களே. வலிக்காமல் என்னது? சுகப்பிரசவம்னு பேர் மட்டும்தான் வைக்காவ. அது என்ன வலிக்காமையா இருக்குது? ஆப்ரேஷன் பண்ணுற பிள்ளைகளுக்கும் அது என்ன பாடாப்படுத்தி தான் எடுக்காவ. சரி, எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அவளுக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல. இல்லைங்காம அவக்கும் ஒரு பிள்ளை. இவளும் ரொம்ப அழகாங்க செஞ்சா. நேற்று ராத்திரி 10 மணிக்கு வந்த வலிக்கா பிள்ளை ரொம்ப துடிச்சிட்டா. விடிய விட என்ன துடிப்பாக இருந்துச்சு. காலையில் தானே பிள்ளை பிறந்தா. ஒரே அலுவலகடை. அங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வரைய நிறைய பேர் இருந்தாவ. இவளுக்கு முன்னாடி பிள்ளை பிறக்க 4-5 பிள்ளைல ஏற்றிருந்துச்சு உள்ளுக்குள்ள. இவ்வளோ அதனால நடமா முடிஞ்ச அளவுக்கு நடன்னவளா. இப்போ ஒரே அலறு ஒத்துக்கிடுங்க. வலிக்கின்னு ஒரே சத்தம். கொண்டு கட்டில் படுகை போட்டு பார்த்தோம், உட்கார வச்சு பார்த்தோம், ஒன்றும் முடியல. ஒரே வலின்னாக்கா. பிள்ளைய பார்த்த உடனே தான் கொஞ்சம் சந்தோஷமாக முகத்தில் சிரிக்க ஆரம்பிக்க. அது வரைக்கும் ஒரே பயமால இருந்துச்சு. அவங்க வீட்டு அறைவில் வர சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்டா. அங்கே தான் உள்ளெல்லாம் ஆள் விட மாட்டாவளாக்கா. வெளியில் பார்க்க இங்கே வாங்கன்ட்டு ஒரே அழுவ கடை. அப்போ நாங்களாம் சத்தம் போட்டதாங்க இது பண்ணோம். பரவாயில்ல, எப்படியோ பெற்றுட்டா. நம்ம பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படும் போது சங்கடமாக இருக்குக்கா. எல்லாரும் அதை தாண்டி தான் வந்தோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் அந்த நிலமையில பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்ன அழுதா தெரியுமாக்கா? வலிக்குன்னு பிள்ளை துடிச்சா எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு கூட நிற்கவே மனசு இல்லை. வேற யார் இருக்கா? நம்ம தானே நிற்கணும். அவன் நாத்தனாகரி வந்திருந்தா. அவள் பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு ஒரு இதுக்கும் வரல பார்த்துக்க. சரி, என்னமோ செய்யட்டும். நம்ம இந்த காரியத்தை நம்ம அவளுக்கெல்லாம் இருக்க மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. பற்றி இல்லை, நம்ம பிள்ளைய நம்ம தான் பார்க்கணும். எல்லாம் செஞ்சாச்சுக்கா. பிள்ளை பிறந்துட்டு நான் கொஞ்சம் துணிமணிலாம் எடுத்துகிட்டு வரேன்டாவே. நாத்தனாரையும் மாமியாரையும் நிப்பாட்டிட்டு வந்திருக்கேங்க்கா. துணிமணிலாம் எடுத்துகிட்டு போகணும். மல்லியக்கா ஆஸ்பத்திரி போயிருக்கேன்னாவா வந்துட்டீங்களோ? ஆமாக்கா. எப்பக்கா வந்தியா? என்ன மாடு குழந்தை பிறந்துட்டா? என்ன குழந்தை? வசந்தி பேரன் பிறந்திருக்காரு. வசந்தி ராணி ராணி. பரவாயில்லையக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க மாமியாக்கு பேரன் தானே கேட்டாவ. பரவாயில்ல, கடவுள் பேரனே கொடுத்துட்டு. ஆமாட்டி. என்ன பேரன் பிறந்திருக்குங்கிறிய? ஒரு லட்டு கிட்ட ஒன்றும் இல்லையா? ஒரு பாயசம் எதுவும் காய்ச்சி கொடுக்கலாம்லம்மா? வசந்தி லட்டா? ஏன் பேரன் பிறந்ததுக்கு நான் பிரியாணி ஆக்கி போடுதேன். வந்துட்டு நம்ம ராணி கிட்ட சொல்லி ஆக்கி போடுதேன். என்ன இப்போதைக்கு அங்கே பார்த்துக்கிட யாரும் இல்லாட்டி பிள்ளை ஒத்தையில் இருக்கா. அவங்க நாத்தனாரே மாமியாரே தான் விட்டுட்டு வந்திருக்கேன். துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் வசந்தி. அதனால தான் வந்தேன் ஆஸ்பத்திரிலேருந்து. போய் நான் ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் எல்லாருக்கும் விருந்தது என்ன. நான் இப்போதைக்கு பிள்ளையை பார்க்கறதுல கொஞ்சம் கவனத்தில் இருக்கேன். லட்டெல்லாம் என்ன லட்டு? உங்கள் எல்லாருக்கும் பிரியாணியே இருக்கு. சும்மா சொன்னேன் மல்லியாக்கா, சும்மா சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளை நல்லா இருந்தால் போதும். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அம்மா எப்படி இருக்கா? பிள்ளை நல்லா பேசுதாளா? என்ன செய்யா? அவன் நல்லா இருக்காட்டி வசந்தி. நல்லா தான் பேசியா. ரத்தம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நீ ஏற்று சொல்லியிருக்காவ, வேற ஒன்றும் இல்லை. நேற்று தான் ரொக்கமாக சொல்லிட்டு இருந்தாவ. மல்லியா பிள்ளைக்கு வலி வந்துட்டுன்னு ஆஸ்பத்திரி போயிருக்கா அப்படின்னு. நாங்கள் பிள்ளை வந்தோடனே அங்கே வரலான்னாங்க இருந்தோம். நீங்களே இங்கே வந்துட்டிய. நாங்கள் சாயங்காலம் போல் வாரோம். என்னக்கா? பரவாயில்ல ராணி. நானும் போன் போடணும்னு நினச்சேன். சரி, இங்கே வாரம்ல வந்து நேர்லேயே சொல்லிக்கிடலாம் அந்த மக்களே ஓடி இருந்தேன். அங்கே வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை மக்களே. யாரையும் உள்ளே விட மாட்டேங்க, பார்க்க விட மாட்டேங்க. அதே பிள்ளைகளுக்கு ஏதோ நோய் வந்துருமாமே, ஏதோ அணுக்கள் பட்டிருமா. பிள்ளை எல்லாரும் வெளியிலேருந்து வரவையெல்லாம் தொட்டாங்கன்னா அணுக்கள் வந்துட்டு யாரையும் உள்ளே விட மாட்டேங்க மக்களே. அவங்க அப்பாவே வெளியில தான் நிற்காவ. நீ வீட்டுக்கு வந்த உடனே பார்க்க முடியும். ஆம்பளை ஆளெல்லாம் உள்ளே விட மாட்டாங்களாம். அப்படியே இது இல்லை, கொடுமையாக இருக்கு. அவைய அப்பாவை கூட பார்க்கலையா? அப்போ பிள்ளை தந்தாவள என்ன? ஆமராணி, காலையில் பிறந்தவொடனே பிள்ளைய நம்ம கையில் தருவாவில்ல. அப்பா அவியில கூப்பிட்டு கேட்டுக்கு முன்னாடி நின்று இருந்தாவே. கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கையில் கொடுத்தாதா ராணி. அப்புறம் மேலே 4 மடி கொண்டு போட்டாவ. லிஃப்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படி ஏறி தான் இறங்கணும். ஆம்பளையாலும் யாரும் உள்ளே வரக்கூடாதான். என்ன செய்ய? நான் தான் கிடந்து ஓடிட்டு கிடக்கேன். அவங்க மாமியாரும் மாற்றினாலும் எதுவும் கூட இருந்து பார்த்துக்கிறது. அது வரைக்குமாவது நல்லது.
நான் தான் இந்த கடைக்கு அதுக்கும் இதுக்கும் ஓடிட்டு கிடக்கிறேன். நீ பிள்ளை வேற ஒரே அழுவ கடை பார்த்துக்க. பால் வர மாட்டேங்களா, ஒரே அழுவ கடை. கொஞ்ச நாளைக்கு அப்படி தாண்டி மல்லியா கஷ்டமாக இருக்கும். தூக்கம் சரி கிடையாது, சாப்பாடு சரி கிடையாது, எல்லாம் அப்படி தான் இருக்கும். போக போக தன்னால் சரி ஆயிரும். ஆமாம் ஆமாக்கா, இந்த 2 நாளாகவே ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரே ஓட்டம். சரியாக சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நீ எப்படா வீட்டுக்கு விடுவாவன்னு இருக்கு. வீட்டுக்கு வந்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக தலை சாய்க்க முடியும். சரிக்கா, வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுங்க. உங்கள் பேரனை பார்க்க நாங்களாம் வாரம் என்ன பிறகு சொல்லாமல் இருப்பேனா வசந்தி? வாரம் வாங்க, எல்லாரும் வாங்க. என்ன ஆஸ்பத்திரிக்கு வரலாம்ட்டி வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. பற்றி உள்ளவும் விட மாட்டாங்க, பார்க்கவும் விட மாட்டாங்க. வேற என்னத்துக்கு உங்களுக்கு சும்மா கிடந்து அலைச்சல். ஆமாக்கா, நாங்களும் ஆஸ்பத்திரி தான் வந்து பார்க்கலான் இருந்தோம். நீங்கள் பார்க்க விட மாட்டேன்னு சொல்லுதாவளே. பிறகு என்னத்துக்கு அங்கே வரைக்கும் வந்து சும்மா வீணால் போவோம். சரி, நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் பார்த்துக்கிடுது என்னக்கா? சரி டி. அப்போ நான் போய் கொஞ்சம் துணிமணிலாம் எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவா. நேரத்தோடி போனால் தான் பார்த்துக்கிட முடியும். அவங்க நாத்தனாவும் போன்ட்டு நின்னா. அவங்க மாமியை மட்டும்தான் ஒத்தையில் இருக்குது. கொஞ்சம் கடுகடுன்னு மூஞ்சியை காட்டுவாட்டி. பிள்ளை வேற இப்போ தான் பிரசவம் பண்ணி முடிச்சிருக்கா. அவள்கிட்ட மூஞ்சி காட்டினா அவன் என்ன செய்ய முடியும்? அவளுக்கே முடியாமல் ஒரு ஆள் தூக்கி விடணும்ட்டி. பாத்ரூமுக்கு போகிறோன்னா ஒரு ஆள் தூக்கி விடணும், எடுத்து விடணும். பால் குடிக்கலாம் அந்த பிள்ளை ஒரு ஆள் தூக்கி கையில் கொடுத்தாதான் அவளால் பால் கொடுக்க முடியும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறா. நீ நம்ம போகிறக்குன்னு சீக்கிரம் ஒரு 1/2 மணி நேரத்தில் வாரேன்ட்டு வந்தேன். அதனால தான் பார்த்துக்கிடுது அளவை. இல்லைன்னா என்ன பாடுபடுத்து அவ்வளோ. போய் பார்க்க இந்த பிள்ளை ஒத்தையில நிற்கல. அவளுக்கு நம்ம நின்று பார்க்க மாதிரி அவளுக்கு பார்ப்பாளா? ஆமாம் மாட்டி, நீ என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துகிட்டு போ. நீ துவைக்கிறதுலாம் எதுவும் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து போடட்டி நாங்கள் சோப்பு போட்டு வைக்கோம். நீ அதுலலாம் சிரமப்பட வேண்டாம். துவைக்கிறதுக்கு எதுவும் அலசதுக்கெலாம் சாப்பாடெல்லாம் நீ வேணும்னா சொல்லி பொங்கி கொண்டு வந்து தந்துட்டு வரோம். நீ எதுக்கு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு கிடக்காத. பிள்ளை பெற்றவளுக்கு கடையில் வாங்கி கொடுக்காதம்ட்டு என்னென்னத்தை சேர்க்குதாவன்னு தெரியலை. சாப்பாடெல்லாம் வேணும்னா போன்படி சொல்லி நாங்கள் பொங்கி கொண்டு வந்து நாளை காலையில் கொடுக்கோம். நீ வாங்கிடு என்ன. நீ போன்படெல்லாம் வேண்டாம், நாங்கள் ஆக்கி வைக்கோம். நீ வந்து வாங்கிடு என்ன. ஆமாக்கா, நல்ல பூண்டு மிளகுலாம் போட்டு நல்ல ரசம்லாம் வச்சு கொடுத்தா பிள்ளைக்கு நல்ல பால் வரும். நாங்கள் நாளைக்கு காலையில் செஞ்சு எடுத்துகிட்டு வரோம். என்னக்கா, நீங்கள் கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படி இது பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து நாங்கள் சாப்பாடு கொண்டு வரோம். என்னக்கா? ஏக்கா, உங்களுக்கு என்னதுக்கா ராணி? எதுக்குமா சிரமம்? வேண்டாமா, அங்கனக்குள்ளே கடையில் சாப்பிட்டுக்கிடுதோம். இருக்கட்டும்க்கா, இதில் போய் என்ன சிரமம் இருக்குது? சிரமம்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நாங்கள் வாரோம், நீங்கள் சங்கடப்படாமல் போங்கன்னு பிள்ளைய நல்ல முறையாக பார்த்துக்கிடுங்க. சரிம்மா ருக்கம்மா. அப்போ நான் போய் துணி எடுத்துகிட்டு போகிறேன் என்ன. ஏட்டி வசந்தி, ராணி போயிட்டு வரேம்மா. சரிக்கா, போயிட்டு வாங்க. சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க. அந்த பிள்ளையை கட்டி கொடுத்தலேருந்து ஒரே ஓட்டமாக தான் ஓடுது. பெற்ற தாய்க்கு துடிக்க மாதிரி வேற யாருக்கு துடிக்கும் இல்லைக்கா? இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. என்னையெல்லாம் 2 பிரசவம் பார்த்ததுக்குள்ள யாரும் கிடையாது தெரியுமா. நான் ஒத்தையிலே தான் பார்த்தேன். என் பிள்ளையை பற்றி 3ஆம் பக்கம் வீட்டுக்கு கூட்டு வந்து அன்னைக்கே சோா போட்டு வீட்டில் சோறுங்கறியெல்லாம் பொங்கினேங்க்கா. என்னையெல்லாம் பார்த்துக்கிடவோ வச்சுக்கிடவோ யாரும் இல்லைம்மா. விடுட்டி சங்கடப்படாது. நீ பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு நாள் பலன் கிடைக்கும். இப்படியேவோ போயிட போது. நீ பட்டதுக்கெலாம் நீ நல்லா இருப்பட்டி. எங்கம்மா இவ்வளோ வயசு ஆயிட்டு என்ன செய்ய? விடுட்டி, இந்த வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதுக்கு இனிமேல் நல்லா இருப்ப. எப்படி பிள்ளை பிறந்துட்டு கேட்டோடனே சந்தோஷமா இருக்கு. அவையே தான் கிடந்து புலம்பிட்டே கிடந்தா. பிள்ளை வாந்தி எடுக்க மயக்கம் போடுதோ என்ன செய்தாலும் ஏன் செய்தாலும் சின்ன பிள்ளை வேற பயப்பட பற்றிலாம். 22 வயசு தானே ஆச்சு. ஆமாட்டி, மல்லியாளுக்கு அந்த பிள்ளை தான் உயிரே. அந்த ஒத்த பிள்ளையை வச்சு தான் அவள் உயிர் வாழ்ந்துட்டடக்கா. அவளுக்கெல்லாம் ஒன்றுன்னா இவள் உயிரையே விட்டுருவா. வேண்டாத சாமி இல்லை அவள். சரி, எப்படியோ நல்லபடியாக குழந்தை பிறந்துட்டு போய் பார்க்கலான்னு நினச்சா அதான் முடியாமல் போயிட்டு. சரி, எப்படி இருந்தாலும் இனி இப்போ சுகப்பிரசவம் தானாம்ட்டி. 2-3 நாளில் வீட்டுக்கு விட்டுருவாவெல்லாம் இருக்கும். பார்ப்போம், நம்ம வீட்டுக்கு வந்தோடனே போய் பார்ப்போம். சரி ருக்கம்மா.